தக்ஷிண சித்ரா. சென்னையில இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துல முட்டுக்காடு ஈசிஆர் ரோட்ல எம்ஜிஎம் டிசி வேர்ல்டுக்கு பக்கத்துல கடலோரமா அமையப்பட்டது தான் இந்த இடம். தக்ஷிண சித்ரா தென்னிந்தியாவுடைய பழைய வாழ்க்கை முறைய நமக்கு நேர்ல காட்டும் ஒரு அருமையான இடம். இங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி வீட்டில் இருந்தாங்க, என்னென்ன கைவினை வேலைகளை பண்ணாங்க, இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். இந்த இடத்தோட நோக்கமே நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். அதே நேரத்தில் மக்கள் ரசிக்கும்படியாகவும் இதை கட்டமைக்கணும். சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதை உருவாக்குனாங்க. 1996 டிசம்பர் 14 பொதுமக்களுக்காக இது திறக்கப்பட்டது. என்ட்ரி டீட்டெயில் ஸ்க்ரீனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடல்ட்ஸ்க்கு வீக் டேஸில் 175 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா 200. 5 to 15 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு 100. ஃபாரினர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். பிலோ 18 அப்படின்னா 200, அபவ் 18க்கு 350. ஃபோட்டோகிராஃபிக்கு 250 + 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது க்ளோஸ் டு 300 வரும். ஆனால் அதுக்கு மேலே வேறு எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸுமே கிடையாது. ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் அந்த பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள், ரெகுலேட் பண்ண மாட்டீங்க. மெஹந்தி பாட்ரி போல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கான டோக்கன் நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். ஓப்பனிங் டைமிங் மார்னிங் 10 ஈவினிங் 6 வீக் டேஸில். இதுவே வீக்கெண்ட்ஸ்னால் 7 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கிராஃப்ட் ஷாப் இருக்கும். அங்கே பேக்ஸ், பெயிண்டிங்ஸ், ஜுவல்லரி, சொவினியர்ஸ்னு நிறைய ஹேண்ட்மேட் பொருட்கள் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே நடந்தா ஒரு சின்ன கோட்டையார்ட், ரொம்ப அழகா வெல்கமிங்காக செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். அங்கேருந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தக்ஷின் சித்ராவுடைய ஆக்சுவல் என்ட்ரி ஆரம்பமாகும். வெல்கம் டு ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் சொவினியர்ஸ். இங்கு பொருட்களை அல்ல, நினைவுகளை சேகரிப்போம். உள்ள நுழைஞ்சதும் முதல்ல ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேப் டிஸ்பிளேக்கு இருக்கும். அதை பார்த்துட்டு எந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பிளாஸ்டிக், கிளாஸ், பேப்பர் மாதிரி மெட்டீரியல்ஸ் டீகாம்போஸ் ஆக எவ்வளோ நாள் ஆகும்ன்ற அவேர்னஸ் போர்டு வச்சுருப்பாங்க. போகிற வழியில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, வால் டெக்கர், சொவினியர்ஸ்னு விதவிதமான பொருட்கள் டிஸ்பிளேல இருக்கும். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இங்கே மொத்தம் 18 பாரம்பரிய வீடுகள் இருக்கு. ஒவ்வொரு வீடும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களோட வாழ்க்கை முறையை அப்படியே தத்துரூபமாக காட்டுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம தக்ஷின் சித்ராவோட முக்கியமான பகுதிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ள போனதும் 3 பாதைகளா பிரியும். லெஃப்ட்ல போனீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு. இதுவே ரைட் எடுத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா வரும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது தமிழ்நாடு. இங்க மர்ச்சன்ட் ஹவுஸ், பிராமின் ஹவுஸ், சில்க் வீவர் ஹவுஸ், அக்ரிகல்ச்சர் ஹவுஸ், வாட்டர் ஹவுஸ்னு பல வகையான பாரம்பரிய வீடுகளை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடுகள் எல்லாமே டூப்ளிகேட் கிடையாது. உண்மையாலேயே பழமையான வீடுகளை இடிக்க போற நேரத்துல அதை வாங்கி ஒவ்வொரு கல், மரம், கதவு, ஜன்னலையும் கவனமாக பிரித்து அந்த ஊர்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க. அதனாலேயே இங்கே வந்தால் மியூசியம்ன்ற மாதிரி இல்லாமல் பழைய காலத்துக்கே நம்மளை கொண்டு போகிற ஒரு ஃபீல் இருக்கும்.
மர்ச்சன்ட் ஹவுஸ். இது ராம்நாடு மாவட்டத்தில் இருக்கிற கண்டனூர் கிராமத்தை சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சமுதாயத்தோட பாரம்பரிய வீட்டை அப்படியே கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த வீட்டோட வெளியே இருக்கிற பர்மீஸ் தேக் தூண்கள் கொண்ட வராண்டா, நடுவில் இருக்கிற கோர்ட்டியார்ட், இதே மாதிரி கதவு, அப்புறம் உள்ள இருக்கிற வராண்டா 1895 இருந்து 1900 காலகட்டத்தை சேர்ந்த உண்மையான செட்டிநாடு வீடுகள்ல இருந்து கொண்டு வந்து இங்க அப்படியே அமைச்சிருக்காங்க. கோரமண்டல் கோஸ்ட் இந்தியாவோட சவுத் ஈஸ்ட் கோஸ்ட். 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பகுதியில டெக்ஸ்டைல் ட்ரேட்க்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க செய்யப்பட்ட கலம்காரி துணிகள் மூங்கில் பேனாவும் நேச்சுரல் டையும் யூஸ் பண்ணி கையாலேயே வரைஞ்சாங்க. இந்த துணிகள் யூரோப், பர்ஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே கலரிங்காக அப்போ யூஸ் பண்ண பொருட்கள். இது அந்த மூங்கில் பேனா கலம். அந்த காலத்தில் கலம்காரி துணிகள் கோவில் அலங்காரம், ராமாயணம் மகாபாரதம் கதை சொல்கிற துணிகள், அரசு குடும்பத்தோட ஆடைகள் மற்றும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கு அதே பாரம்பரியத்தை இன்னமும் காப்பாத்திட்டு வராங்க. அதே சமயம் சாரி, ட்ரெஸ், ஹோம் டெக்கர் மாதிரி மாடர்ன் ப்ராடக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல நம்ம எல்லாரும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பத்தி படிச்சிருப்போம். இங்க அந்த 5 நிலங்களையும் அது சம்பந்தமான மக்களோட வாழ்க்கை முறை, தொழில், பண்பாடு எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்கியிருப்பாங்க. அங்கிருந்து வெளியே வந்ததும் செம்ம அழகான வியூ. இது ஒரு சூப்பரான போட்டோஜெனிக் ஸ்பாட். நிறைய பேர் இங்க போட்டோ ஷூட், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் இங்க வந்தா சில நல்ல போட்டோஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்த்த வீடு தான் பிராமின் ஹவுஸ். இந்த வீடு சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆம்பூர் வில்லேஜ்ல இருந்து கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிராமின் வீடுகள் திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கிற பல கிராமங்களிலும் டவுன்களிலும் ரொம்ப காமனாக காணப்படும். பெரும்பாலும் இந்த வீடுகள் பக்கத்து வீடோட காமன் வாலை ஷேர் பண்ணியிருக்கும். வித் கொஞ்சம் நேரோவாக தான் இருக்கும், ஆனால் லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய வீடுகளுக்கு மிடில் கோர்ட்யார்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக பின்னாடி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். பிளாட் ரூஃப் இருக்கிற இந்த அக்ரகார வீடுகளில் மேலே இருக்கிற கிளியர் ஸ்டோரி மூலமாக வீட்டுக்குள்ள நேச்சுரல் லைட்டும் ஃப்ரெஷ் ஏரும் நல்லா வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது சேரியட் ஹால். இங்கே 18ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு உடன் சேரியட், அதாவது ரதா, டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. இந்த ரதா தஞ்சாவூர் ஏரியால இருந்து கொண்டு வரப்பட்டது. இதுல இருக்கிற கார்விங்ஸ் பார்த்தா ஒரு ஃபீமேல் காடஸோட டெம்பிள் சேரியட்னு நம்பப்படுது. அதுக்கப்புறம் மற்ற வீடுகளையும் சுற்றி பார்த்துட்டு தமிழ்நாடு செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு கேரளா உள்ள என்டர் ஆயிட்டோம். கேரளாவில் நாங்கள் முதல்ல பார்த்த வீடு ஹிந்து ஹவுஸ். இந்த வீடு சவுத் கேரளாவில் வாழ்ந்த ஒரு மிடில் கிளாஸ் நாயர் விவசாய குடும்பத்தோட வீடு. இந்த மாதிரி வீடுகள் சவுத் கேரளாவில் ரொம்ப காமனாக இருந்திருக்கு. இந்த வீடு பெரும்பாலும் டிம்பர், அதாவது மரத்தை யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்த வீடு தான் கேலிக்கட் மெனன் ஹவுஸ். இந்த 2 மாடி வீடு லேட்ரைட் கல்லும் மரமும் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. இது 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் சென்ட்ரலும் நார்த் கேரளாவில் இருந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீடுகளோட ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பழாமரமும் பனை மரமும் இந்த ஏரியாவில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மரத்தில் பண்ணியிருக்கிற கார்விங்ஸும் டீட்டெயிலிங்ஸும் பார்த்தா அப்போ இருந்த கலைஞரோட கிராஃப்ட்மேன்ஷிப் எவ்வளோ சிறப்பானதுன்னு புரியுது. நார்த் கேரளா வீடுகளோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க நிறைய சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் ஒவ்வொரு கப்பல்ஸ்க்கும் கொஞ்சம் பிரைவசி கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டில் 3 இல்ல 4 தலைமுறைகள் சேர்ந்து வாழ்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். வீடு பெருசா இல்லாட்டையும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை முறை இந்த வீடு நமக்கு காட்டுது. இந்த வீட்டோட பின்வாசலுக்கு வந்தா அங்க ஒரு அழகான கிணறு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களில் எத்தனை பேர் இப்போவும் கிணறு தண்ணி யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. நாங்க இன்னமும் யூஸ் பண்றோம். இங்க இருக்கிற செட்டப்பை பாருங்களேன், எவ்வளவு அழகா பிளான் பண்ணியிருக்காங்க. கிணறுல இருந்து தண்ணி எடுத்து சேமிச்சு வைக்க தனியா ஒரு இடம், அதுக்கு பக்கத்துல சூடு பண்ண ஒரு இடம், அதுக்கப்புறம் துணி துவைக்க செப்பரேட்டா ஒரு ஸ்பேஸ். ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா வாட்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸும்
ஒரே இடத்துல ரொம்ப பிராக்டிக்கலா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க போனது ஒரு ஓஷன் தீம் பேஸ் பண்ணி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுல நம்ம ஓஷனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், ஓஷன் நமக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது, அதுல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதே நேரத்துல நம்ம ஓஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி ஹார்ம் பண்ணிட்டு இருக்கோம்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஓஷன் கன்சர்வேஷனும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பத்தின ஆர்டிகல்ஸும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கேரளா முடிச்சிட்டு அடுத்து நாங்க போன ஸ்டேட் கர்நாடகா. அங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சிக்மங்களூர் ஹவுஸ். இந்த வீடு 1914ஆம் நூற்றாண்டுல மிஸ்டர் KA முகமது இஸ்மாயில் ஒருத்தர் கட்டினது. இது சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டோட ஹிஸ்டரியும் கர்நாடகா முஸ்லிம் ஹெரிட்டேஜும் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு முக்கியமான வீடு. முகமது இஸ்மாயிலோட முன்னோர்கள் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வெஸ்ட் ஏசியால இருந்து, அதாவது டர்க்கி பகுதியில இருந்து பிஜாப்பூருக்கு வந்து அப்புறம் சிக்மங்களூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ அவருக்கு சுமார் 5 ஏக்கர் காஃபி எஸ்டேட் இருந்ததாக சொல்றாங்க. சிக்மங்களூர் காஃபிக்கு ஃபேமஸ்ன்றனால அது இந்த ஏரியாவோட வரலாறுக்கு நல்லா பொருந்தது. அடுத்து பார்த்தது இல்கல் வீவர்ஸ் ஹவுஸ். இந்த வீடு கர்நாடகாவோட வடக்கு பகுதியில் வாழ்ந்த நெசவாளர்களோட ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலை காட்டுது. அப்போ இருந்த அர்பன் செட்டில்மெண்ட் பேட்டர்ன்ஸும் வீவர்ஸ் எப்படி வாழ்ந்தாங்கன்றதையும் இந்த வீடு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த வீடு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பகல்கோட்டை பக்கத்துல இருந்து பழைய வீடுகளோட உடன்பாட்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கிராமம் புது டேம் கட்டினதால நீர்ல மூழ்கிடுச்சு. அதனாலேயே இந்த ஒரிஜினல் வீடுகளோட அமைப்பு இங்க இல்லாம போயிடுச்சு. ஆனா அதை அப்படியே விடாம ரிசர்ச் பண்ணிட்டு இல்கல்ல இருந்த வீடுகளோட மாடல் எடுத்து அதே மாதிரி ரொம்ப அழகா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற உடன் கேட்வேவும் ஸ்டோனும் விண்டோவும் இல்கல்ல இருந்து கொண்டு வந்தது. இந்த வீடு கர்நாடகாவோட நெசவு கலாச்சாரமும் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரும் ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. கர்நாடகா முடிச்சிட்டு ஆந்திராவில் என்டர் ஆயிட்டோம். அங்க நம்ம முதல்ல பார்த்த வீடு சுட்டிலு ஹவுஸ். பேரு கேட்க புதுசா இருக்கும். ஆனா இந்த வீடு விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லமன்சில்லி மண்டலோட ஹரிபுரம் கிராமத்தை சேர்ந்தது. ஆந்திரால இந்த மாதிரி வீடுகளுக்கு சுட்டிலுன்னு பேர், அதாவது ரவுண்ட் ஹவுஸ். சைக்ளோன் அதிகமா வர பகுதிகளில் மீனவர்கள், விவசாயிகள் இந்த மாதிரி வட்டமான வீடுகளை ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல கட்டி கிளஸ்டரா அமைச்சிருப்பாங்க. இப்படி பண்றதுனால பலமான காத்தையும் சைக்ளோனையும் சமாளிக்க ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த வீட்டோட சுவர் எல்லாம் மண்ணையும் தண்ணியும் சேர்த்து காப்வால் டெக்னிக் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு நாளுக்கு 2 அடி ஹைட் வரைக்கும் தான் சுவர் எழுப்புவாங்க. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லேயரே கட்டுவாங்க. அடுத்து பார்த்தது தெலங்கானா வீவர்ஸ் ஹவுஸ். இந்த வீடு தெலங்கானாவோட நல்கொண்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு வந்து அங்க இருக்கிற ட்ரெடிஷ்னல் பவந்தி ஸ்டைல்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லேஅவுட்டை சித்ரசலா பிளான்னு சொல்லுவாங்க. 3 செக்ஷனும் நடுவில் ஒரு சின்ன ஓப்பன் கோட்டையாடும் இருக்கும். பெட்ரூம்ஸ் எல்லாம் பின்னாடி அமைச்சிருப்பாங்க. இக்கட் வீவிங்கோட ஒரு தனி சிறப்பு என்னன்னா, நூல்களை முதல்ல டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லூம்ல வீவ் பண்ணுவாங்க. வீட்டு ஓனரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வெளியே கார்டன், பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியான்னு தனியா வால் வச்சு செப்பரேட் என்ட்ரன்ஸோட அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க வரிஜான்னு சொல்ற ஒரு ஆர்ட் கேலரி இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அங்க சின்ன பசங்களுக்காக டிராயிங், வேர்ட் பிளே போன்ற ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட போயிட்டோம். அவ்வளோ நேரம் சுத்தினதுல செம்ம பசி. ஃபுட் பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான். ரைஸ் டீடைல் ஸ்க்ரீன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நாங்க ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுல சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஐஸ்கிரீம்னு இருந்துச்சு. ஃபுட் டேஸ்ட் நல்லா இருந்தது, பட் ரைஸ் தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இங்க சின்ன பசங்களுக்கு ஒரு பிளே ஏரியாவும் இருக்கு. மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி வேணும்ல. ஃபைனலி
நாங்கள் தக்ஷிண சித்ரால இருக்கிற எல்லா ஸ்பாட்ஸும் கவர் பண்ணிட்டோம். இங்கே எக்ஸிபிஷன், ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொனேஷன் பண்ண விரும்புகிறவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதோட எங்களோட தக்ஷிண சித்ரா பயணத்தை முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ட்ராவல் கம் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது பயணத்தோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.